أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله رب العالمين أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى أهل الطيبين وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم எல்லாரும் சேர்ந்து ஓதுவோமா? بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் நேரம், ஒரு மனிதனுடைய ஆயுள் வக்த் டைம், இஸ்லாத்திலே நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பமும் முடிவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லா மனிதர்களுக்கும் பிதாயத்துன் வ நிஹாயத்துன், ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. இந்த ஆரம்பத்துக்கும் இந்த முடிவுக்கும் இடையிலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய பணிகளை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன், ஹதீஸ், பொது அறிவு, இதை பற்றி ஆய்வு செய்திருக்கின்ற உளவியலாளர்களுடைய அல்லது முகாமைத்துவ ரீதியான டைம் மேனேஜ்மெண்ட், இது பற்றி உங்களிடம் சில நிமிடங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை சுபவுடைய ஃபஜ்ருடைய நேரம், அதன் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வல் துஹா, துஹாவுடைய நேரம், சூரியன் உதித்து சில நிமிடங்களுக்கு பிறகுள்ள நேரம் என்று, வல் அஸ்ர் வல் ஃபஜ்ரின் வலயாலின் அஷ்ர் வல் துஹா, இவ்வாறு காலத்தை பற்றி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் அந்த காலத்துக்கு முக்கியம் உள்ளது, மிக முக்கியமானது, பிரதானமானது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காலத்தை சுட்டிக்காட்டுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட கால எல்லையை கொடுத்து அதில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மனிதன் பயன்மிக்க முறையிலே அந்த வினாடிகளை பயன்படுத்த வேண்டும், நிமிஷங்களை பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு ஆகுமான ஒரு ஆக்க பணியிலே மனிதன் செலுத்த வேண்டும் என்று அறிஞர்கள், ஆய்வாளர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். தனக்கு பிரயோசனமான, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சமூகத்துக்கு, தன்னுடைய தேசத்துக்கு பிரயோசனமான வழிகளிலே ஒவ்வொருவருடைய ஆற்றல், அறிவு, தொழில், பதவி, படிப்பு, உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதை மனிதன் ஒரு மிக பயன்மிக்கதாக மனிதன் செலவழிக்க வேண்டும். விவசாயி, ஒரு உற்பத்தியை செய்கின்ற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கக்கூடியவர், ஒரு வியாபாரி, ஒரு கைத்தொழில் செய்யக்கூடியவர்,
இவ்வாறு இறைவன் ஆகுமாக வைத்திருக்கின்ற விடயங்களிலே எல்லாம் மனிதன் முயற்சி செய்து இறைவன் அளித்திருக்கின்ற நியாமத், அவனுடைய அருட்கொடை, அதிலிருந்து ஆகுமானதை அவன் புசிக்க வேண்டும், உண்ண வேண்டும், வாழ வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும். குலு மினத் தய்யிபாத் ஃபஅமல். அல்லாஹ் தஆலா வெறுமனே அமல் செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று எடுத்தவுடனே கூறவில்லை. முதல் சொல்லுகிறான் உண்ணுங்கள், சிறந்ததை உண்ணுங்கள், குலு மினத் தய்யிபாத். அதுக்கு பிறகுதான் ஃபஅமல், அமல் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆகவே பசியோடு தாகத்தோடு தொழுவதை கூட இஸ்லாம் அது மக்ரூஹ் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, 60 செகண்ட் ஒரு நிமிஷம், 60 நிமிடம் ஒரு மணி, 12 மணி ஒரு பகல், அடுத்த 12 மணி இரவு, 24 மணித்தியாலம் ஒரு இரவும் பகலும், 7 நாட்கள் ஒரு வாரம், 30 நாட்கள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம், 10 வருடம் ஒரு தசாப்தம், 12 தசாப்தங்கள் சேர்ந்து, அதாவது 10 தசாப்தங்கள் சேர்ந்து ஒரு நூற்றாண்டு. இப்படியாக உலகத்தை அமைத்து உலகத்தினுடைய நேரங்களை காலங்களை அமைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் நூற்றாண்டு, தசாப்தம், வருடம், மாதம், வாரம், நாள், மணி, நிமிடம், செகண்ட் என்று சொல்லி வந்து ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வுடைய நியாமத். அது ஒவ்வொரு வினாடியும் ஃபீ குல்லி ஆனின் அமானத்துன், அமானிதம். நேரம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு அமானிதம். எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கவிஞர், அரேபிய கவிஞர் பாடுகிறார், ஒரு கூட்டிலிருந்து பறந்த ஒரு பறவை, அது ஆகாயத்திலே எட்ட பறந்தாலும், விமானத்துக்கு அதை விடவும் தூர பறந்தாலும் என்ன செய்யலாம், அதனை பிடித்து கொண்டு வந்து கூட்டிலே விட்டுவிடலாம். ஆனால் சென்ற ஒரு வினாடி, விட்ட ஒரு மூச்சை, சென்ற ஒரு நாளை நாங்கள் பெற முடியுமா என்று கேட்கின்றார். ஆகவே ஒரு நாள் சென்று விட்டதென்றால் எங்களுடைய மரத்திலே இருந்து, எங்களுடைய ஆயுள் என்ற மரத்திலே இருந்து ஒரு இலை கீழே விழுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய ஆயுளிலே. இவ்வாறு உதிர்ந்து 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 கடைசியில் மிலாராக கந்துகள், வெறுங்கந்துகளாகி கடைசியிலே மரமே பட்டு மனிதன் சென்று விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சந்தர்ப்பங்கள் வானத்திலே தெரிகின்ற முகில் கூட்டத்தை போன்று, அல் ஃபுர்சது தமுர் மர்ர சஹாப், சந்தர்ப்பங்கள் வானில் தெரிகின்ற மேகங்களை போன்று இருக்கும். மேகங்கள் எப்பொழுது நின்று கொண்டிருக்காது. எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ன ஃபீ ஐயாமிக்கும் நஃபஹாத், உங்களுடைய நாள்களிலே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். பெருமதி மிக்கதாக நீங்கள், அது கனிமத்தாக, அருள் பேராக, நட்பேராக அதனை நீங்கள் பாருங்கள். அத்துன்யா சஹாயிஃபு ஆஜாலிக்கும் ஃபஹல்லிதுஹா பிஅஹ்ஸனி அமாலிக்கும் என்று உரருல் ஹிகம் துரருல் கலிம் என்ற நூலிலே, கிரந்தத்திலே இந்த அழகான முத்துக்கள் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். வாழ்க்கை என்பது, துனியா என்பது உங்களுடைய ஆயுளினுடைய ஒரு வெண்ணிறம், வெற்று காகிதத்தை போன்றது. அதில் நீங்கள் நல்ல அமல்களை பதிவு செய்யுங்கள். அதிலே நீங்கள் நல்ல விடயங்களை அதில் நீங்கள் எழுதுங்கள், குவியுங்கள், நிரந்தரமாக்குங்கள். அத்துன்யா சஹாயிஃபு ஆஜாலிக்கும் ஃபஹல்லிதுஹா பிஅஹ்ஸனி அமாலிக்கும் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கள். இத்தகுல்லாஹ் வபினல்மி அம்ரிக்கும், அல்லாஹ்வை பயந்த நிலையிலே
உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேலைக்கு செல்லாமல் காட்டடித்து விட்டு அல்லது சைன் பண்ணிவிட்டு கையொப்பம் விட்டு போகிற இடங்களும் இருக்கிறது. அதே அங்கே தக்குவா இருக்காது. காரியாலயத்துக்கு இத்தனை மணிக்கு போக வேண்டும், இத்தனை மணிக்கு வர வேண்டும். நாங்கள் ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். எனவே அல்லாவுக்கு பயந்த நிலையிலே எங்களுடைய நேரத்தை நாங்கள் வடிவமைக்காவிட்டால் அங்கே நலுமிக்கும் மாத்திரம்தான் இருக்கும், அல்லாவுடைய பயம் இருக்காது. அதே போன்றுதான் எங்களுடைய எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த ஊழியமாக இருந்தாலும், எந்த விடயமாக இருந்தாலும் அங்கே அல்லாவை பயந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய காரியத்தை செய்ய வேண்டும். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். காத்து இருக்கின்ற போதுதான் ஆதி காலத்திலே இந்த மெஷினரிகள் இயந்திரவியல் உருவாகுவதற்கு முன்னால் என்ன செய்யப்பட்டது? காற்றிலே தான் தங்களுடைய நெல்லுகளை உயர்த்த தூவி பதர்கள் வேறாகவும் தானியங்கள் நல்ல தானியங்கள் வேறாகவும் உமிகள் அதாவது இவைகளை எல்லாம் அன்று விதைத்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா நேரத்துக்கு குறிப்பிட்டு ஒவ்வொரு விடயத்தையும் வைத்திருக்கின்றார். தொழுகையை பாருங்கள். அதிகாலையில் சுபஹ், சூரியன் மறைந்தவுடன் துஹர், அதற்கு பிறகு அசர், சூரியன் மறைந்தவுடன் மகரிப், அதுக்கு பிறகு இஷா என்று அல்லாஹு தஆலா நேரம் குறிப்பிட்டு விடயங்களை வகுத்திருக்கின்றார். இந்த மாதத்துக்குள் ரமலான் நோன்பு, இந்த நாளில் அரஃபாவுடைய நாள், இந்த நாளுக்குள் ஹஜ், ஐயாமு தஷ்ரீக் மினாவுடைய ஒன்று கூடுவது, மஷ்ஷருல் ஹராமிலே ஒன்று கூடுவது, பெருநாளுடைய நாட்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு, இப்படியாக ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு கூறியிருப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால், அதில் மனிதர்கள் அதை மிகவும் பயன்படுத்த வேண்டும். இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த நேரத்தை முஸ்லிம்களாகி எங்களை விடவும் கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது. எங்களை விடவும் முஸ்லிம் அல்லாத சமூகம் டைமிங் மேனேஜ்மெண்ட் என்று நேர கணிப்பீடு பற்றி பேசப்பட்ட அது பழைய விஷயம். எல்லா உளவியலிலும் அலுவலகங்களிலும் அதிகாரிகளுக்கு மத்தியிலும் அரச உத்தியோகத்தர்களுக்கு மத்தியிலும் பேசப்பட்ட ஒரு பழைய ஒரு விஷயம். அது இருந்தும் நாங்கள் மனிதர்கள் சமகாலத்திலே வாழுகின்ற மனிதர்களிடத்திலே இது ஞாபகிக்கப்பட வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும், அதை மீண்டும் பிரட்டி சொல்ல வேண்டிய காலத்தின் தேவையாக இருப்பதனால் அதை பற்றி பேசுகிறோம். ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஜமாலுத்தீன் ஆப்கானி என்ற அறிஞர் யூரோப்புக்கு பயணம் செய்தார். பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, சுவிஸ் இப்படியான நாடுகளுக்கு சென்று அங்கே அவருடைய பயண விடயங்களை எல்லாம் பார்த்தார். ஆசியாவுக்கு வந்தார். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா இப்படியான நாடுகளுக்கெல்லாம் வந்தார், சென்றார். முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய பிரயாணத்தை பற்றி, பயணத்தை பற்றி ஒரு வரியிலே எழுதுகிறார். ஒரு வரியிலே தான் எழுதுகிறார். மேற்குக்கு சென்றேன், அதான் சொல்லுகிறார், இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லிம்களை காணவில்லை. ஆசியாவை பற்றி சொல்லுகிறார், முஸ்லிம்களை கண்டேன், இஸ்லாத்தை காணவில்லை. அதிலே அவர் பல விடயங்களை சொல்வதிலே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உண்டு. குறிப்பிட்ட நேரம் என்றால் அது முன்னுக்கும் ஆகாது, பின்னுக்கும் ஆகாது, சரியாக இருக்கும். இது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு அமைப்பு. இது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயம். சில வருடங்களுக்கு முன்னர் ஈராக்கின் நஜஃப் அஷ்ரஃபிலே ஆயத்துல்லா இமாம் ஹொமைனி அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சீராக இருக்கு. சமகாலத்திலே நடந்த விடயங்களுக்காக சொல்கிறேன். அவர் பாடம் புகட்டுவதற்காக, போதனைக்காக மதரசாவுக்கு செல்வாராம். கல்லூரிக்கு போகின்ற பொழுது
அவரை வீட்டில் இருந்து அவர் தங்கியிருந்த இடத்திலே இருந்து போகின்ற பொழுது அந்த கடைக்காரர்கள் தங்களுடைய நேரத்தை பார்த்து கொள்வார்களாம். மணிக்கூடு நின்றிருந்தால் 9 மணிக்கு வச்சு கொள்வார்களாம். சித்தி 9 மணிக்கு போவார். மற்றாக்கள் டைம் என்ன ரேடியோவில் கேட்டு டிவியை கேட்டு நேரத்தை சரி செய்து கொள்ள தேவையில்லையா. அப்படி சரியான டைம், சாலிட் டைம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாக்குறுதியை, நேரத்தை நிறைவேற்றுவதை பற்றி மனிதன் தன்னுடைய இந்த ஆயுளை, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை கவனிப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சேன், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால். நான் இந்த 5 விடயத்தையும் கேட்பேன். இப்போ வந்தவர்கள்ட்டையும் கேட்பேன், நேரத்தில் வந்தவர்களிடத்திலும், சமூகம் அடுத்து எல்லா இடத்துலையும் கேட்பேன். 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் 5 விடயங்களில் இருந்து நீங்கள் பிரயோசனம், அதனை அருளாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, ஷபாபக கப்ல ஹரமிக், நீங்கள் முதுமை அடைவதற்கு முன்னால் இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிபர் ஆவதற்கு முன்னால் அல்லது கிழவி ஆவதற்கு முன்னால் குமரியாக இருக்கின்ற பொழுது, வயோதிபர் ஆகின்ற வரை முதல் இளமை பருவத்தை, இளைஞர்களாக இருப்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசிஹதக கப்ல சகமிக், சுகதேகியாக இருக்கின்ற நேரத்தை, நோய் ஆரோக்கியமற்ற வருவதற்கு முன்னால், நீங்கள் நோய் வருவதற்கு முன்னால் நோயற்ற வாழ்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, வகினாக்கு கப்ல ஃபக்ரிக், வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவது, ஹயாத்தக கப்ல மௌத்திக், மரணிப்பதற்கு முன்னால் ஹயாத்தை நீங்கள், வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது, ஃபராக கப்ல ஷுகுலிக், ஓய்வாக இருக்கின்ற பொழுது, வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். ரவாவுல் ஹாக்கிம் வல் பைஹகி. இளைஞராக இருக்கின்ற பொழுது, வயோதிபம் வருவதற்கு முன்னால் இளமை பருவம், எப்படியான ஒரு துடிப்பும், எப்படியான எண்ணமும், எப்படியான வேலைகளை செய்யலாம். எங்களோட தாய்மார்களை பாருங்கள், தூக்கம் கூட இருக்கும், களைப்பு கூட, வேலை செய்ய முடியாது. அவர்களை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டும். அதே போன்றுதான் நோயாளிகளை பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்படுறார்கள், வருத்தம். வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் நாங்கள் எங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆகவே ஆரோக்கியமாக இருக்கின்ற நாங்கள், நோய் இல்லாமல் இருக்கின்ற நாங்கள், நோய் இல்லாமல் யாருமே இல்லை. ஒன்றும் இல்லைண்டா எல்லாருக்கும் என்ன டிப்ரெஷன் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, இல்லை நெருக்கீடுகள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கும், அல்லது மனப்பிளவுகள் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான, சிலருக்கு ஹலுசினேஷன், யாரை கதைப்பது போன்றிருக்கும், பார்த்தா ஒத்தரும் இல்லை, என்னடா யாரை கதைக்கிறாப்புல ரூமுக்குள்ள வந்து, அது சொல்ல ஹலுசினேஷன் ஆயிடுச்சு. டெலுஷன் ஒன்று இருக்குது, அதாவது மூட கொள்கைகள். அதெல்லாம் இந்த உளவியலிலே, சைக்காலஜியிலே ஆழமாக வருகின்ற விடயங்கள். ஏழை, பணம் இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜிக்கு போவதா, கொடுப்பவர்கள் கடனை, சிலர்கள் கடனை கூட கொடுப்பதில்லை, வைத்துக்கொண்டே இருப்பார்கள். புறவு கொடுப்போம், அதுக்கப்புறம் கொடுப்போம், இப்படியே பணத்தை வைத்துக்கொண்டு ஏழ்மை வந்ததுக்கு பிறகு காசில் கொடுத்துருக்கலாமே சந்தர்ப்பத்தை கவலைப்பட்டு கொண்டிருப்பார். மூத்தானதுக்கு புறவு யார் சரி யோசிப்பாங்களா? ஆகவே மரணித்தவர்களை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். பிஸி, எந்த நேரம் பார்த்தாலும் பிஸி. ஓய்வாக இருந்தோமா இல்லையா? ஓய்வு நேரம் இருக்குது. அந்த ஓய்வு நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் கவனமாக செஞ்சு கொள்ளணும். இவைகள் தான் இந்த 5 விடயங்களும் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்ன விடயம். நேரம். ஒரு எங்களிலே உலகத்திலே வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள், ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு அக்கவுண்டன்ட், ஒரு மேனேஜர், ஒரு ஸ்தாபனத்தை மேற்பார்வை செய்கின்ற சூப்பர்வைசர், ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்லது ஒரு ஒரு பரிசோதகர், இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு ப்ரொஃபஸர் அல்லது ஒரு ஆலிம், யாராக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லி. தோமஸ் எடிசன் சில்வா மின்சாரத்தை கண்டுபிடித்தவர். பல இரவுகள் விழித்திருந்திருக்கின்றார். எத்தனையோ ஒவ்வொரு அவருடைய லெபார்டரியில், அவருடைய ஆய்வுக்கூடத்திலே பல ஆய்வுகளை செய்கின்ற பொழுது ஆய்வுகள் தோல்வியில் தான் முடியும். எத்தனையோ தோல்விகள், தோல்விக்கு மேலே தோல்வி, தோல்விக்கு மேலே தோல்வி, விடாமுயற்சி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி எடுத்து கடைசி நேரத்தில் தான் மின்சாரத்தை கண்டுபிடி தந்திருக்கின்றார். இந்த மின்சாரம் இல்லை என்று சொன்னால் சம்சாரம் கஷ்டம்தான். அடுத்தது என்ன, ஒன்றுமே செய்யலாது, எல்லாம் கஷ்டம்தான். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ, ஒருவன் ஒரு டாக்டராக வாரேன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். ஒரு அக்கௌண்டனாக வாரேன்னு சொன்னா, அல்லது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்றில் ஒரு ஜெனரல் மேனேஜராக வாரேன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு நாட்டை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரியாக இருந்தால், ஒரு கவர்னராக இருந்தால், ஆகவே அவருடைய வாழ்க்கையெல்லாம் அதிகாலை சுபோவுக்கு முதல் நேரத்தில் எழும்பிருந்து படிச்சிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் படுப்போம், அதனால் கூதல் தானே, இன்னும் கொஞ்சம் போதும், தலைவாணி ஊற்றி காலுக்குள்ளே வைப்போம், மேலுக்கு வேணாலும் ஒரு தலைவாணி எடுத்து அமர்த்தி வச்சுட்டா நல்லா ஆகிக்கும்னு சொல்லி. சோம்பேறி என்றா என்ன? அல் கசில். சோம்பேறி என்றால், சோம்பேறியை எப்படி இருப்பான்? சோம்பேறி என்றால் தன்னுடைய திறமைகளுக்கு மூடு விழா அளிப்பது. ஒரு மனிதனுடைய ஆற்றலை என்ன செய்யறது? அதுக்கு ஹாலிடே பண்ணிடுறது, மூடிடுறது, லீவ், அதை உறங்க செய்வது. சோம்பேறி இருக்கப்படா மனுஷனுக்கு, சுறுசுறுப்பு எப்பொழுதும். சிலர்கள் சோம்பேறித்தனத்தாலேயே நோய்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குளித்தண்ணியில் உதுவெடுக்கலாமா சுபோ கிளம்பி என்ற ஒரு மனப்பயம், இந்த நேரத்தில் வெளியே போகலாமா மனப்பயம். இப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். நேரத்தை, காலத்தினுடைய நேரத்தை நான் ஒரு ஐஸ் வியாபார இடத்திலே இருந்து படித்தேன் என்று இமாம் ஃபஹ்ருர் ராசி அவர்கள் வல்லாசூர் சூறாவிலே விளக்கம் தருகின்ற பொழுது சொல்லுகிறார். பஜாருக்கு போன நேரத்தில் ஒரு ஐஸ் கட்டி அடுக்கி வச்சுட்டு இருக்கிறான். கோடை காலம், மழை வெயில் உழுகிற காலம். அவர் விற்கிறானா, என்னுடைய மூலதனம், எனது மூலதனம், ரசுமாலி தாள் என்ன வாங்க என்ற மூலதனம். என்ன மூலதனம் என்ன செய்யுதான்? உருகி போகுது. அப்படி நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் தண்ணியாக பேய்த்திரும். எனவே இந்த மூலதனம் போகிறதுக்கு இடையில் எங்கள் வந்து வாங்குங்கன்னு சொல்லி அவர் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் பஜாரில். அதால் போகின்ற பொழுது இதை பார்த்து நான் படித்து கொண்டேன். எனவே இதே இவ்வாறு தான் நாங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ எங்களுடைய நேரம் போய்கொண்டு தான் இருக்கும். ஆகவே இவைகளை நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். இன்னல் லைல வன்னஹார் யஅமலானி ஃபீக் ஃபஅமல் ஃபீஹிமா. இரவும் பகலும் எங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களுடைய ஆயுளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் நாங்கள் என்ன செய்வோம்? இன்னல் லைல வன்னஹார் யஅமலானி ஃபீக் ஃபஅமல் ஃபீஹிமா. அவை இரண்டிலும் நீங்களும் வேலை செய்யுங்கள். சூரியன் சும்மா இருக்குதா? அது வேலை செஞ்சு கொண்டிருக்குது. பகல் போகுது, இரவு வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? பகல் செய்கின்ற வேலையை பகலிலும், இரவில் செய்ய வேண்டிய வேலையை இரவிலும். நாங்கள் தூக்கத்தை குறைத்து, ஓய்வை குறைத்து, இளமையை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது, நோய் வருவதற்கு முன்னால் இளமையாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இவைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்வதற்கு முன்வர வேண்டும். நேரம் மிக முக்கியமானது. நேர கணிப்பீடு. சில நேரம் சொல்லுவாங்க,
கொஞ்சம் முந்தி வந்திருப்பீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க, கொஞ்சம் பிந்தி வந்திருப்பாங்க, அந்த உனக்கு கொஞ்சம் நான் எக்ஸிடம் பட்டிருக்க மாட்டார் என்ன. இப்படி நாங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை கொஞ்சங்களை சொல்கிறோம். அதை ஒரு கண்மூடி மறைவதற்குள்ளதான் ஒரு எக்ஸிடம் நடக்கிறேன்னு. அவ மிக நுணுக்கமும் அவதானமும் எங்கள் எல்லோரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நாங்கள் மதிநுட்பம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களாக வாழலாம். ஒரு தரந்தானே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் தந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சரி நாங்கள் வாழ்ந்துட்டு பிறகு நாங்கள் சரியாக வாழ்வோம் என்று நினைப்பது புல. அதுவும் மரணத்தன் வாகிதா. ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற சான்ஸ் ஒரு தரந்தா உலகத்தில் வாழலாம், அதை சரியாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய காலத்தை, எங்களுடைய வக்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த பயன்பாடு? ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு எந்த எதிலையும் அவர் என்ன செய்யலை. எவ்வளோ நபிமார்கள் வந்தார்கள், குர்ஆன் பேசும், குர்ஆன் ஓதுவார்கள், பயான் சொல்வார்கள், எவ்வளோ பேச்சுகளில் அங்கே வைப்பார். எவ்வளோ அவர் கண்ணால் காணுவார் அவரை வளைத்து. எத்தனையோ சோதனைகள், சுனாமியா, வெள்ளமா, காற்றா, சூறாவளியா, பூமி நடுக்கமா, பூமி அதிர்ச்சியா, எந்த வித மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன? இன்று யோசித்து பாருங்கள். எங்கள் கல்வில் நிறைந்த, எங்கள் உயிரோடு உயிரையும் விட உன்னதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு பிறக்கப் போகிறார்கள் என்றால், இன்று அவர்கள் வரப்போகிறார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள், எங்களை எல்லாம் எப்படி பார்ப்பார்கள், அவர்களுடைய நேரத்தை எவ்வாறு அவர்கள் திட்டமிட்டு அளவிட்டு அந்தந்த நேரத்தை உரிய நேரத்தை உரியவர் முறையிலே செய்வார்கள். இப்படி செய்தால் நேர கணிப்பீட்டை நாங்கள் இத்தகுல்லாஹ் பின் அலிமி அம்ரிக்கும், உங்களுடைய காரியங்களை இறைவனை பயந்தவாறு வழி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த தன்மை இருந்தால் இந்த காரியாலயங்களிலே முந்தி என்ன இருந்துச்சு, சைன் பண்ணி போட்டு போகிறது, என்ன ஆஃபீஸு சைன் பண்ணிட்டு போகிறது, அதுக்கு பிறகு காட்டு அடிக்கிறது. இப்போ என்ன வந்துருக்கு, காட்டுலேயும் தொப்பி போடுறது, குள்ளா போடுறது, அதுக்கான என்ன செய்கிறது, ஃபிங்கர் அவரவர் விரல் அடையாளத்தான வைக்கலாம். இதெல்லாம் தேவையா? தக்வா உள்ள ஒரு மனுஷன், தக்வா உள்ள உத்தியோகஸ்தர்கள், ஒழுங்கான தொழுகையாளிகள், சரியான முஸ்லீம்கள் ஒழுங்கான உத்தியோகஸ்தர்களாக இருப்பார்கள், நேரான முறையில் இருப்பார்கள். ஒரு மதரசா ஒன்று இருந்தது, இன்றும் இருக்கிறது. நாங்கள் நினைச்சுக்கொள்ள அதெல்லாம் சஹாபாக்களுடைய காலம், அதெல்லாம் பெரியவங்க செஞ்சால் எங்களுக்கு ஏழுமான்னு சொல்ல வேண்டாம். ஒரு மதரசா ஒன்று இருந்து அந்த மதரசாவில் பெரும்பெரும் மதரசா ஒன்று சொன்னால் பெரிய ஒரு காலேஜை விட யூனிவர்சிட்டியை விடவும் பெருசு, அதுக்கு மேலே. ஆனால் அவங்களோட வாழ்க்கை மிகவும் ஒரு அற்புதம், நீண்ட ஆயுள், பரக்கத்தான வாழ்க்கை. அங்க அவர்கள் ஓதுகின்ற பொழுது, கல்வி கற்கின்ற பொழுது ஒரு பெட்டிக்குள் பணம் இருக்குமா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா சல்லி இருக்கும். தேவையானவர்கள் எடுத்துக்கொண்டு கடனாக எழுதுறையும் இல்லை, அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் எழுதுறையெல்லாம் இல்லை, எடுத்துக்கிட்டு போய் செலவழித்து போட்டு என்ன செய்வார்களாம், அங்கே டைம் போட்டு போயிட்டு ஒரு நாளைக்குள்ள அது 2 நாளைக்குள்ள அல்லது அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செஞ்சு விடுவார்கள், திருப்பி மீண்டும் கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டு விடுவார்கள். இந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இது சஹாபாக்களுடைய வரலாறு இல்லை, இமாம்களுடைய நாதாக்கள் ஒளிமார்கள் நல்லவர்களுடைய வரலாறு இல்லை, இந்த காலத்திலே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீதை சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பலிலும் திர்மிதியிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஹதீத், கைருக்கும் மன் தால உம்ருஹு வ ஹஸ்ன அமலுஹு, உங்களுடைய சிறந்தவர் யார் தெரியுமா,
நீண்ட காலம் உலகத்திலே வாழ்பவர், நீண்ட காலம் உலகத்திலே வாழ்ந்து நல்லமல்களை செய்தவர். உங்களிலே கெட்டவர் யாரு தெரியுமா? வஷர்ருக்கும் மந்தால உம்ரு வஸாஅ அமலுஹு. நீண்ட காலம் வாழ்ந்து கெட்ட செயல்களிலே ஈடுபட்டிருந்தவர்கள். இன்று பார்க்கின்றோம் பல அறிஞர்கள், பல அல்லாமாக்கள், அவர்கள் எழுதியிருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பிரட்டி பார்க்கின்ற பொழுது மிகவும் பரக்கத்தான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை. எதிலும் அவர்கள் கலங்குவதில்லை, தயங்குவதில்லை, மனம் உடைவதில்லை. எது நடந்தாலும் சரிதான், எது வந்துட்ட போதிலும் என்ன செய்ய மாட்டார்கள். அவர்கள் கலங்குவதில்லை. லன் தசூல கதம், அதாவது மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்வார்கள்? அதனை லேசாக அதிலிருந்து கலந்து விடுவார்கள். அவர்கள் எது வந்தாலும் அப்படியான ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருப்பார்கள். பல அறிவு நிலையங்களை, பல மதரசாக்களை, பல ஸ்தாபனங்களை, பல ஜாமியாக்களை, பல நூல்களை, எண்ணிலடங்கா சேவைகளை செய்துவிட்டு அவர் சொல்லுவார்கள், எனக்கு இந்த மார்க்கத்துக்கு என்ற ஆயுளிலே அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஹிதுமத்தை செய்ய கிடைக்கவில்லை என்று கை செய்தப்படும். இப்படி சொல்லுவார்கள். எவ்வளவு பணிவு! இதை நாங்கள் இஸ்லாமிய நாடுகளில் மாத்திரமல்ல, இஸ்லாம் அல்லாத நாடுகளில் கூட பார்க்கலாம். இன்று அண்மையிலே நான் ஒருவரை சந்தித்த பொழுது லண்டனிலே, லண்டன் போன்ற நாடுகள், மேற்குலக நாடுகளிலே எவ்வளவு ஈமானோடு வாழ முடியுமா, இஸ்லாத்தோடு வாழ முடியுமா? கண் காது எங்கு பார்த்தாலும், எதை பார்த்தாலும் ஈமானை நெருப்பிலே கையிலே எடுத்துக்கொண்டு வாழ்வதை போன்ற அந்த நாடிலே மிகவும் தக்வா உள்ள மக்கள் வாழத்தான் செய்கிறார்கள். நல்லவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் கபத்துல்லாவுக்கு பக்கத்திலே, மதீனா முனவராவுக்கு பக்கத்திலே கூட பாவிகளும் வாழத்தான் செய்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மனம், எங்களுடைய எண்ணம், இவைகளை எல்லாம் நாங்கள் ஒழுங்காக வகுத்துக் கொள்ள வேண்டும், முறையாக நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? எப்படியாக வாழ்ந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தியை காண முடியாது. அண்மையிலே ஒரு சட்டத்தரணி ஜப்பானுக்கு போயிட்டு வந்து நாங்கள் சந்தித்தோம். அவர் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஒரு ட்ரெயினில் ஏறினார். ட்ரெயினில் ஏறி பார்த்தா யாரும் சும்மா இருக்கிற, எல்லாரும் கையிலும் ஒரு புக் இருக்கான், புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாங்க. ரீடிங் எல்லாரும் படித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டு ட்ரெயினில் ஏறினா நாம் என்ன செஞ்சிடும்? உளுந்து தலையை உடைஞ்சிரும் இல்லாட்டி. அப்போ இந்தியாவில் நான் அந்த மெட்ராஸ்லேருந்து மதுரை வர காட்டிலும் போனேன். வெளியே பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ இந்தியா ஊத்த நாடாக அல்லது மக்கள் நிறைந்த நாடாக, கஷ்டமான நாடாக எப்படியா இருந்தாலும், ஆனால் அந்த ட்ரெயின்கள் அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத். ஃப்ளைட்டும் சில நேரம் ஆடும், அந்த ட்ரெயின் ஆடாது. அப்படி இருக்கு, அப்படியும் இருக்கு. இதை வேறு காலையில் போய் சேர்ந்தேன். அப்போ மக்கள் அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார். காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. காலம் பொன்னானது என்பது பொய் என்றார்கள். ஏன்? பொண்ணுக்கு என்ன இருக்கிறது? தங்கம் என்று வச்சுக்கொள்வோமே, தங்கத்துக்கு பெருமதி இருக்கிறது, பொண்ணுக்கு பெருமதி தான். பொண்ணு எவ்வளோ இன்றைக்கு? பொண்ணுண்டா நம்மள பொம்பளை பொண்ணு இல்லை. அந்த காலத்தில் பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். தங்கத்துக்கு இன்றைக்கு 56,000 ரூபா போகுது ஒரு பவுன் நகை. சிங்கப்பூர் என்றா எஸ்பி என்றா அது 56,000 ரூபா. என்ன இந்தியா தங்கம்டா இன்னும் கொஞ்சம் விலை குறைய அல்ல. ரெண்டும் சவுதி குவைத்திலேருந்து வார தங்க நம்பர் போட்டிருப்பார்கள். அந்த உற்பத்தி செஞ்ச சிங்கப்பூர் தங்க தான் இன்றைக்கு வேர்ல்டில் மார்க்கெட். அப்போ தங்கத்துக்கு பெருமதி இருக்கிறது, விலை இருக்கிறது. காலம் பொன்னானது என்றால் பொண்ணுக்கு விலை மதிப்பு, அதாவது விலை மதிக்கலாம். நாங்கள் நேரத்தை மதிக்கலாமா?
10 கோடி ரூபா கொடுத்து ஒரு மணித்தியாலத்தை வாங்கிட்டு வாங்கல. மரணித்த நாங்கள் திருப்பி நாங்கள் உலக வாழ்கிறதுக்கு ஆசை தானே. இந்த நீண்ட காலமாக வாழ்ந்து ஈராக்கில் இருந்து ஒரு ஆள் விழுந்தார், எகிப்தில் இருந்து ஒரு ஆள் விழுந்தார், லிபியாவில் இருந்து ஒரு ஆள் விழுந்துட்டார். இப்படி ஒவ்வொரு ஆக்களாக விழுந்துக்கிட்டே வராங்க. ஆகவே இந்த நேரமும் தாந்தோண்டித்தனமாக அல்லது தேச மக்களை கவனிக்காமல் தங்களுடைய விருப்பமும் தங்களுடைய களியாட்டமும் மதுவும் மாதிலும் கழிப்பவர்களுடைய நிலவரம் இவைகள் தான். பரக்கத்தில்லை, மக்களிடத்திலே அன்பில்லை, தேச மக்களை துரத்தி அடித்து எறியக்கூடிய நிலைதான் இப்படியா நாடுகளிலே தோற்றம் பெற்று வருவதை பார்க்கணும். எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த நாட்டு மன்னருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? எல்லோரும் அல்லாஹ்வுடைய படைப்போ, ஹல்குல்லாஹ். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும், ஆனால் ஒரு நாட்டுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கிறது, முறை ஒன்று இருக்கிறது. எனக்கு மன்னருக்கு நின்று பிடிக்கலுமா? அவர் அது நாட்டுடைய தலைவர், அவருக்குரிய இடம் அவருக்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்யணும்? இருந்த இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமாகத்தான் இருக்கும். என்ன செஞ்சுட்டு இருந்த இடத்துல இறங்கி விட்டால் என்ன நிழலும் என்ன செய்யாது, எங்களை நிழலிலும் இருக்க மாட்டான் மனுஷன். கொஞ்சம் பணம் இருந்தால் எல்லாரும் வருவாங்க, ஓடி வருவாங்க. அப்துல் ரஹ்மான் வருவார், அப்துல் காதர் வருவார், என்ன முஃபீதாவும் வருவா, என்ன சித்தியும் வருவா. இல்லை என்றால் ஹலிமாவும் இல்லை, சபுர்தீனும் இல்லை, என்ன ஒத்தரும் இல்லை, எல்லாரும் ஆக்கள் இல்லை. இப்படி பேய்த்திரும். இதுதான். ஆகவே இந்த துனியாவுடைய விடயங்களை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, மதிப்பிட முடியாது, பார்க்க முடியாது. சகோதரர்களே, ஒரு நாளை நாங்கள் எவ்வாறு கடத்திருக்கின்றோம்? ஹாசிபு கபில அந்து ஹாசபு. உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். காலையில் ஒரு மனிதன் எழும்பியதில் இருந்து சுபவுக்கு எழும்பிட்டாங்க, அல்ல எப்படியோ எழும்பத்தானே வேணும். காலையில் கண் முடிக்காட்டி அப்படியே தூங்கினா என்ன கருத்து உண்டோ? அவர் எங்கே கொண்டு போக நிரந்தரமான துயிலகத்துக்கு என்ன செய்யணும்? அவர் உறங்க போகிறார், அவருடைய வேலையை பார்ப்பார்கள். அவர் எழும்பினால் என்னென்ன வேலை செய்யணும்? தூங்குகிற நேரத்தில் பெட்டில் போயிருக்கிறாங்க, உதுவோட இருந்து நாங்கள் என்ன செய்யணும்? எத்தனை மணிக்கு எழும்பினேன், என்னென்ன வேலைகளை செய்தான், என்ன டைமுக்கு என்ன செஞ்சேன், எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிருக்கிறேன், யாருடைய மனசை புண்படுத்தியிருக்கின்றேன். புண்படுத்தியிருந்தால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நன்மை செய்திருந்தால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். இது எங்களுக்கு இல்முல் அஹ்லாக், உலமா உல் அஹ்லாக், ஒழுக்கவியல் அறிஞர்களால், ஆசிரியர்களால், உஸ்தாதுமார்களால் கற்பித்து தருகின்ற ஒழுக்கவியல் கற்றலாக இருக்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு ஒரு பாவம் என்று சொன்னால் 365 ஒரு பாவமாக செய்கிறோம். நாங்கள் எத்தனையோ பாவம், எங்களுக்கு கணக்கு இல்லை. ஆனால் மா எல்ஃபிது பிகௌலின் ஃபியாலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாங்கள் என்ன செயலை செய்தாலும், என்ன சொல்லை சொன்னாலும், எங்களுடைய 2 புயங்களிலும் இருக்கின்ற ரகீப் அதீத் என்ற மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், அவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே மர்ம நாளையில் 4 கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒருவருடைய கால் நகர்த்த முடியாது. நேரத்தை பயன்படுத்துவதை பாருங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பா. 4 விடயத்தை கேட்டு பதில் அளிக்காத வரை யாருடைய பாதங்களும் என்ன செய்யப்பட மாட்டாது, நகர மாட்டாது. என்ன? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவழித்தாய்? பிறந்தாய், இவ்வளவு காலமாக வாழ்ந்த அது எவ்வாறு செலவழித்தாய்? உன்னுடைய இளமை பருவம், உன்னுடைய குழந்தை பருவம், பிள்ளை பருவம், கட்டிளமை பருவம், அடுத்த பருவம், முதிர்ச்சி பருவம் வாழ்ந்திருக்க. என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? எதை சம்பாதித்து அனுப்பியிருக்கிறீங்க? தனிய ஒரு இடத்துல யாருக்கு இருக்கலுமா? இப்போ நாங்கள்லாம் போனோம், இந்த மண்டபத்தில், இந்த ஹாலில் லைட்லாம் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? நான் நேற்று வந்தேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டேன்.
வந்து பார்த்தா அந்த முன் லைட் மட்டும் போட்டுருந்துச்சு, மற்ற இதெல்லாம் சரியான இருட்டு, தண்ணியே தூங்கல, அதுக்குள்ளே யாரும் இருக்கல, இது இருக்கல. அவர் வாரமாக இருக்கும், இவர் கோரமாக இருக்கும், நீ பார்க்குற மாதிரி இருக்கும், கஷ்டம். கபூரில் மண்ணறையில் எங்களோட மண்ணறையில் எங்களோட ஒரு ஆள் இருப்பார், பயப்பட வேணாம். மண்ணறையில் எங்களோட ஒரு ஆள் இருப்பார். யார் தெரிஞ்சாக இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம் யாருன்னு. அலிமா சபூதி சொல்லுங்க. பிரியா சொல்லுங்க. முஃபீதா ஏன் இல்லை, அவங்களும் மௌத்தாகுவாங்க. மௌத்தா சொல்லுமா. நாங்கள் செய்த நல் அமல், அல் அமலு யு அன்னிசுஹு, நாங்கள் செய்த அமல் எங்களோட இருக்கும். அப்போ நல்ல அமல் செய்தவன் மௌத்துக்கு பயப்பட மாட்டான். மௌத்துக்கு பயப்படுற நானும் நீங்கள் தான். ஏன் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே, எங்களோட ஆஜாலில் எங்களோட இதில் எல்லாம் நாங்கள் என்னத்துக்கு செய்கிறோம்? மனிதன் என்னத்துக்கு செய்கிறான்? மற்றவர்களை பார்ப்பது, ரியா, முகஸ்துதிக்கு, இஹ்லாஸ். கொடுப்பது எதற்கு? வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் கொடுத்துட்டு போய் சொல்றது, சொல்றது சொல்லி காட்டுவது, உஜிபனத்தை கொடுத்து சொல்லி காட்டுவது, உடையை கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவது, இது அன்பளிப்பை கொடுத்து விட்டு சொல்லி காட்டுறது, எந்த பிரயோஜனமும் இல்லை. கொடுக்காததை போன்றதாக. ஆகவே எங்களுடைய மூனிசாக, எங்களோட இணைந்திருக்கக்கூடியதாக, ஒன்றித்து வரக்கூடியதாக இருப்பது எங்களுடைய நல்ல அமல், நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், இது எங்களோடு சேர்ந்து வரும் என்ற கருத்தை வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் மிகவும் நுட்பமாக, மிக கவனமாக தன்னுடைய ஆயுளை பயன்படுத்த வேண்டும். சூரத்துல் மூமினூன் 99வது வசனத்திலே ஒரு வசனத்தை ஒரு அம்மையார், அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு பெண் ஓதிக்கொண்டிருந்தார். அதனுடைய கருத்தை பாருங்கள். قال رب ارجعوني لعلي أعمل صالحا فيما تركت. இந்த குர்ஆனுடைய கருத்து, என்னுடைய இரட்சகனே, என்னை உலகத்துக்கு கொஞ்சம் அனுப்பிவை, உலகத்துக்கு அனுப்பிவை. ஏன்? நல்லமல்கள் செய்து நான் விட்டு விட்டு வந்த சொத்து, விட்டு விட்டு வந்த என்னுடைய பிள்ளை, மோசமான பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக வளர்ப்பேன். நான் விட்ட நோன்புகளை கதா செய்வேன், தொழாத தொழுகைகளை கதா இருப்பேன், நான் செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்வேன், திருப்பி அனுப்பிவிடு என்று ஒரு பெண் ஓதிக்கொண்டிருப்பாள். அவர் இந்த சூரத்துல் மூமினூன் ஆரம்பத்தில் இருந்து ஓதிக்கொண்டு வந்து இந்த குர்ஆனுடைய வசனம் வந்தவுடன் அந்த பெண் என்ன செய்வாள் தெரியுமா? அவருடைய தர்பியத்தை பாருங்கள். தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் பின்பக்கத்திலே கபர் ஒன்றை வெட்டி கொண்டு வைத்திருந்தாள் அந்த பெண் இரவு நேரத்திலே அந்த கபரிலே இறங்கி தூங்கிக் கொள்வாள். தூங்கிக் கொண்டு அதிகாலையாக விடுவதற்கு நேரம் வருகின்ற பொழுது இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுவாள். கால இரவெல்லாம் ஓதிக்கொண்டிருப்பாள் இந்த குர்ஆன். கால ரப்பிர்ஜிஊனி, இறைவா என்னை உலகத்துக்கு அனுப்பிவிடு மீண்டும், லஅல்லி அஅமல சாலிஹன், நான் சாலிஹான அமல் செய்து நான் விட்ட விட ஃபீமா தரத் என்று சொல்லிவிட்டு, நான் விட்டத்திலே இருந்து விட்ட எத்தனை விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்பேனே, நான் நல்ல அமல்கள் செய்து நல்ல பெண்ணாக, சாலிஹான ஒரு பெண்ணாக வருவதற்கு அனுப்பிவிடுன்றோன, கல்லா அது ஆகக்கூடியதல்ல என்று வந்தவுடன் அந்த பொம்பளை வெளியே வந்துடுவாள். கபர்லேருந்து என்ன செஞ்சுட்டு வருவா? வெளியே எழும்பிட்டு வந்து அவருக்கு ஒரு புது தெம்புண்டு வரும். மௌத்தாக இருந்த நாங்கள் உயிர் பெற்று மீண்டும் வந்தால் எப்படி இருக்க ஒரு மனிதனுக்கு? அப்படியான ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு உணர்வோட, ஒரு ஃபீலிங்கோட அவள் இருப்பாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் இந்த பெண் இவ்வாறு செய்து கொண்டு வந்தாள் என்ற விடயத்தை ஃபலாயிலுல் அஹ்லாக், அல் ஃபலாயில் வர் ரதாயில், சிறப்புகளும் இழிவுகளும் என்ற நூலிலே அல்லாமா மலாஹிர் அவர்கள் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களும் எங்களை போன்ற பெண்தான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது நடக்கக்கூடிய காரியம், அது முடிந்த காரியம் என்று அந்த வசனம் வருகின்ற போல அவர் எழும்பிக் கொண்டு வருவார். நேற்றிருந்த தொழுகையை விட
உள்ளச்சத்தோடு அவருடைய தொழுகையிலே ஈடுபடுவாள். நேற்றெடுத்த உதுவை விட சரியான உதுவாக அவள் உதுவெடுப்பாள். நேற்று நடந்த பேச்சுகளை விட சிறந்த பேச்சுகளை பேசுவாள். நேற்று உண்ட உணவை விட குறைத்து உண்பாள். நேற்று செய்த சேவையை விட அழகான சேவைகளை செய்வாள். நேற்று பேசிய வார்த்தைகளை விட இதமான வார்த்தைகளை, இங்கிதமான வார்த்தைகளை அவள் பேசுவாள். இப்படியாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே எங்களுடைய நேரம், எங்களுடைய காலம், இவைகளை நாங்கள் மிக கவனமாக நாங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் என்ன செய்து விடுவோம்? நிச்சயமாக என்ன செய்து விடுவோம்? நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். இதிலிருந்து நாங்கள் மிகவும் என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எப்பொழுதும் இப்படியான ஒரு மோசமான நிலையிலே தான் நாங்கள் ஆகிவிடுவோம். ஒரு மனிதன் அல் இன்சான் முராகிபத்துன் தாத்தவு, எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை பற்றி, தன்னை பற்றி அவன் கவனமாக இருக்க வேண்டும். பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேச வேண்டும். மூமின் முனாஃபிக்குடைய அடையாளம் எத்தனை? மூமின் என்று சொல்ற, அதாவது மூணு என்று சொல்லுவார்கள். பேசினா போய் சொல்வது, நம்பிக்கை கொடுத்தா துரோகம் செய்வது, உண்மை, இது ஒரு விஷயம். இன்னும் இருக்கிறது முனாஃபிக்குடைய அடையாளம். கல்புல் மூமின், அதாவது லிசானுல் கல்புல் முனாஃபிக் வரா லிசானிஹி, முனாஃபிக்குடைய லிசான் நாவு அவனுடைய கல்புக்கு பின்னால் இருக்கும். அவனுடைய இல்ல அவனுடைய நாவு முன்னுக்கு இருக்கும், கல்பு பின்னுக்கு இருக்குமா. என்ன நாவால் சொல்லி போட்டு தான் புறம் கை செய்தப்படுவான். ஆனால் மூமினுடைய நாவு முன்னுக்கு இருக்கும், நாக்கு பின்னுக்கு, அதாவது அவனுடைய உள்ளம் முன்னுக்கு இருக்கும், அவனுடைய நாவு பின்னுக்கு இருக்கும். யோசித்து போட்டு தான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் என்ன செய்வான்? ஒரு விடயத்தை பேசுவான். ஆகவே எங்களுடைய பேச்சிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் நேரத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது இந்த பேச்சிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஒரு ஹதப், லட்சியம், குறிக்கோள் இருக்க வேண்டும். பாடசாலை செல்பவன் ஏன் செல்கிறான்? வேலைக்கு வந்திருப்பவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? தொழிற்சாலைக்கு செல்பவர்கள் ஏன் செல்கிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்திலே ஒரு மனிதன் விருப்பமும் ஈமானும் இருக்குமாக இருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் அந்த வாழ்க்கையும் அந்த லட்சியமும். மன் பௌஹா அல் ஈமானு பில்லா வர் ரஹ்பத்து ஃபில் உசூல் இலல் ஹதஃப், அந்த நோக்கத்தை அடைகின்ற அந்த விடயத்திலே ஒரு மனிதன் விடாமுயற்சி. பாடசாலையிலே படிக்கின்ற பொழுதோ நாங்கள் சரியாக படித்திருந்தால் இன்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையிலே நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்? நாங்கள் முன்னேறி இருப்போம். இன்று பிள்ளைகளையோ அல்லது மற்றவர்களையோ நாங்கள் படிக்க சொல்லி எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன செய்வதாக காணவில்லை. பிள்ளைகள் படிப்பதாகவோ அல்லது சரியான காரியங்களை சரியாக செய்வதாகவோ காணவில்லை. இப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வும் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட மோசமானதாகவும் ஒரு உயிரற்றதாகவும் ஒரு எந்தவித பிரயோசனம் இல்லாமல் தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்று பார்க்கலாம் பலர்களை ஃப்ரீ டைம், ஓய்வு நேரம், விடுமுறை நாட்கள், இவைகளிலே எல்லாம் என்ன செய்கிறது? மனிதன் சாட்டுப்போக்கை சொல்லி அதை இதை சொல்லி என்ன செய்து கொண்டிருப்பது? காலத்தை நேரத்தையும் கடாத்தி கொண்டே வீண்விரயம் செய்து கொண்டு இருப்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல் இன்சான் அலா நஃப்ஸிஹி பசீரா ஒல வல்காம் ஆதிரா, மனிதன் தன் செயலை குறித்து தனக்குத்தானே சாட்சியாளனாக இருக்கின்றான். அவன் தன் குற்றங்களுக்கு எத்தனை புகழ் கூறினாலும் சரியே,
அதை இதை செஞ்சு போட்டு என்ன செய்வான் மனுஷன், நான் அது செஞ்சது சரி, அப்படி செஞ்சது சரி என்று அப்படியே தன்னுடைய விடயங்களை, தன்னுடைய காரியங்களை மனிதன் என்ன செய்து கொள்பவனாக இருக்கிறான், சரி காணக்கூடியவனாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய காலங்களிலே, நேரங்களிலே, வினாடிகளிலே மிக மிக முக்கியமான ஒரு நேரம் பேச்சும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் அது சொல்வார்கள் அவான் சக்ராத்துல் மவுத், கடைசி நேரம் இருக்கக்கூடிய அந்த வினாடி மிக முக்கியமானது. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத உமூரனா ஹைரா, யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நேரத்தை நீ ஹைராக்கி தந்து விடு. கடைசி நேரம் மிகவும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் சக்ராத்தல் மவுத் இருக்கிறது, மனிதனுடைய அந்திம கால இறுதி மூச்சு. இது மும்கின் யுபுலா அல் மூமினி பி சக்ராத்தல் மவுத் லியக்ஃபுர் அன்ஹு, அவன் செஞ்ச சில பாவங்கள், அதனால் அவன் என்ன செய்து விடலாம், மா தக்கிப மின் துனூபின் ஆசின், அவன் செஞ்ச சில பாவத்தினால், சில தவறுகளினால், சில பிழைகளினால் என்ன செஞ்சு விடலாம், அவன் காஃபிராக இறுதி நேரத்தில் நீண்ட கால நன்மைகள் செய்து கொண்டு வந்து, இவ்வளோ உதவிகளை செய்து கொண்டு வந்து, இவ்வளோ நல்ல விடயங்களை செய்து கொண்டு கடைசி நேரத்திலே, அவருடைய கர்கராவுடைய நேரத்திலே, இஹ்திலார் உயிர் பிரிகின்ற நேரத்திலே ஒரு மனிதனுடைய நிலைமை மிக கவனமாக, மனுஷன் நேரத்தை கவனமாக கவனிக்காதவர்களுக்கு இப்படித்தான் இருக்குமா. ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், அவருடைய நல்ல ஒரு மனிதர், சாலிகான ஒரு மனிதர், அவருடைய சக்ராத்துடைய நிலையை பற்றி, அவருடைய சக்ராத்துடைய வேதனையிலே ஒருவர் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பிரட்டி பார்த்தால் வெளிரங்கமாக எந்த விதமான பாவம் இருக்காது, அவ்வளோக்கும் தக்குவா உள்ள மனுஷன். அத்தவஜ்ஜோ தவஜ்ஜோ, கவனம் கவனம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை நிலவரம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஒருவர் கனவு காணுகிறார். என்ன சூரத்திலே தெரியுமா, அவரை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. நல்ல ஒரு மனிதன், உலகத்திலே டைமுக்கு தொழுவது, நன்றாக நடப்பது, கொடுப்பது, ஈகை எல்லாம். என்ன, நாயுடைய சூரத்திலே அவரை கனவு காணுகிறார். நாய் என்ன என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுதோ, அவர் வீட்டிலே ஒழுக்கங்கெட்ட ஒருவராக இருந்திருக்கின்றார். மனைவியோடு ஒழுக்கமாக, பிள்ளைகளோடு ஒழுக்கமாக, அன்பாக, ஆதரவாக, அதபொழுக்கத்தோடு இல்லாமல் நான் இருந்தேன் என்று அந்த மனிதர் விளக்கம் கொடுக்கின்றார், மரணித்த மனிதர். ஆகவே வெளிரங்கமாக எப்படி இருந்தால் எங்களுடைய உள்வாழ்க்கை, என்னுடைய கணவனோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய தந்தையோடு, என்னுடைய பிள்ளையோடு எந்த அளவுக்கு நான் அன்பாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வமினல் மும்கின் ஐய மூத்தல் காஃபிர் வல் ஃபாசிக் பி சலாமத்தின் வஹுதூவின் வதூன முஆனாத்தின் லியஜ்சிய பிதாலிக பஅது மா அமிலஹு வயஸ்தௌஃபா பஅது மா காம பிஹி ஃபீ துன்யாஹு. சில நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் சில முஸ்லிமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களாம் மூச்சு போறதுக்கு. முஸ்லீம் அல்லாதவர்கள் லேசா மௌத்தாவாங்க. பார்த்திருக்கின்றேன் ஒரு மையத்தில், இன்னைக்கு சொல்வதற்கும் பயமாக இருக்கிறது. ஒரு மனிதர் சக்ராத்து ஹாலில் கிடந்து பட்ட வேதனையை நான் பார்க்கின்ற பொழுது கல்லை ஆட்டி இதாட்டி மிச்சம் கஷ்டம். அவ்வளவுக்கு அந்த வேதனை, சக்ராத்துடைய உயிர் விரிகின்ற அதை ஒரு, அதாவது சொல்லப்படுகிறது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு ஆட்டை தக்பீர் பண்ணாமல், அதை அறுக்காமல் உயிரோடு வைத்துக் கொண்டு அதனுடைய தோலை உரித்தால் அந்த ஆடு எவ்வாறு வேதனைப்படும், அவ்வாறு தான் மனிதனுடைய உயிர் 50 வருஷம் 60 வருஷம் அவனோடு பிச்செடுக்கின்ற பொழுதோ வருகின்ற பொழுதோ அப்படியான வேதனையாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். ஒரு ஏட்டிலே ஒரு சம்பவம் உண்மையாக இருக்கலாம். ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்திலே கண்டு கேட்டார்களாம், உயிரை கைப்பற்ற மலக்க கண்டு கேட்டாங்களா, என்ற உயிரை கொஞ்சம் எடுத்து திருப்பி தந்துடணுமா,
உயிர் எடுத்துக்கிட்டு திருப்பி தந்துடணும். அவர் சொன்னாங்க, நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யலை, அல்லாவோட அனுமதி வேணும், அல்லாவோட போய் அனுமதி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னா போய் அனுமதி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்பொழுதும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றுகின்றார் மலக்கு. கைப்பற்றி விட்டு மீண்டும் என்ன செய்யப்படுகிறது? உயிரை கொடுத்தாச்சு. இதை இன்றைக்கு ஒரு பாடம் ஒன்று இருக்கிறது உளவியல்ல. இந்த பாடம் என்ன செய்யலாம்? ஒரு மனுஷனை இல்லாமலுக்கு என்ன செய்யலாம்? உசிரையும் என்ன செய்யலாம்? ஒரு மனுஷனை இடத்துல நாங்கள் அப்படியோ உறங்க செய்யலாம். அப்படி ஒரு அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை, நல்ல ஒரு விடயத்தை அது சொல்வார்கள். அந்த ஒரு மனிதனை என்ன செய்யறது? அப்படியே உயிர் அப்படியே இல்லாமலுக்கு ஆக்குனா, உயிர் இல்லாமல் ஆக்குறேன்னா உயிர் அப்படியே எடுக்கிறல்ல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு அந்த நிலைமையை, அவருடைய உணர்வை மாற்றலாம்னு சொல்லுவார். ஆகவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட பொழுது எப்படி இருந்தது? மௌத்தாகின்ற பொழுது மரணத்தினோட குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அல்லாஹ் தஆலா எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை அனுபவிக்கணும்னு சொல்லவில்லை, சுவித்தியாகணும், சுவிக்கணுமா. எப்படி டேஸ்ட் என்று கேட்கப்பட்ட பொழுதும் ஒரு மிருகத்தை, ஒரு மனிதனை உயிரோடு அதனுடைய தோலை உரிக்கின்ற பொழுது எவ்வாறு வேதனைப்படும், அதை விடவும் கஷ்டமாக இருந்தது என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு காவிர் நல்ல முறையில் மௌத்தாகிறான்னு சொன்னால், அவருடைய வந்து இதெல்லாம் மௌத்தாகிறான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒமினல் மும்கின் ஐயமும் மௌத்தாகலாம், கட்டாயம் மண்டில் சலாம ஈடேற்றமாக அமைதியாக ஏன்னு சொன்னால் ஏஜிசிய தாளிக்க பாவம் அமிலோ உலகத்தில் சில நல்ல வேலைகள் செஞ்சிருப்பார். இந்த கரண்டை கண்டுபிடிச்சார் முஸ்லீம் அல்லாதவர், ஏன்னா அவரை இறைவன் அப்படியான இதை கொடுப்பான். அவங்க நரகத்துக்கு அவங்க ஒரு சொர்க்கமும் இல்லை நரகம் இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்களாம். அது அவங்களோட வேறொரு ஆய்வு, அது தனிப்பட்ட ஆய்வாக அது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே எந்த இழப்புகள் வந்தாலும், என்ன விடயமாக வந்தாலும், நாங்கள் செய்கின்ற பணிகள், செய்கின்ற வேலைகள், அவை அனைத்தும் என்னையாக வரும்? அது உருவமாக வரும். யௌம தஜிது, நாங்கள் செய்கின்ற அமல் என்ன செய்கிறோம்? முஹதரா, ஹாதுராக இருக்கும். ஆகவே ஒரு மனுஷனிடத்தில் அகக்கண்ணன் ஒன்று இருக்குது, புறக்கண்ணன் ஒன்று இருக்குது. அகக்கண்ணன் சொன்னால் மனுஷனுக்கு பார்த்தா எல்லாரும் நாங்கள் மனுஷன் மாதிரி தான் தெரியுமா. ஆனால் சில மனிதர்கள், சில ஒளிமார்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அகக்கண்ணால் பார்த்தா மனுஷனாக இருக்க மாட்டார்களாம். மனுஷனால் கொஞ்சம் பேர் தான் இருக்குமா. அப்போ ஒரு இடத்துல அதை கொஞ்சம் அகக்கண்ணை தாங்கலன்னு கேட்டதுக்கு நான் தாரன் ரெண்டு ஓடு கொடுத்து பார்த்தா பெரிய ஒரு சனத்திரல் ஒன்று இருக்கான். நல்ல கிரௌண்ட் வைங்களான், ஏர்போர்ட் மாதிரி அல்லது ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல அங்கே பார்த்து நிறைய சனம். அவருக்கு அகக்கண் பார்வை, உள்ளத்தால் பார்க்கக்கூடிய, கல்பால் பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தோன்னு பார்த்தா மனுஷன் கொஞ்சம் பேர் தான் இருக்கான்ல. பண்டியும் குரங்கும் நாயும் மிருகங்களாக தான் இருக்கிறாங்க மற்றவர்கள்லாம். திருப்பி அகக்கண்ணை எடுத்ததுக்கு ஒரு பார்த்தா எல்லாரும் மனுஷன் ஆகிக்கிறாங்க. எனவே பார்ப்பதற்கு மனிதன் குணத்திலே மிருகம், பார்ப்பதற்கு மனிதன் குணத்திலே, பேச்சிலே, நடத்தையிலே, பண்பிலே, அஹ்லாக்கிலே, ஒழுக்க வீழ்ச்சியிலே மிருகத்தை விடவும் மோசமான விடயத்தை பார்க்கின்றோம். இதுதான் இன்று வெப்பிலும், வெப்சைட்டிலும், தொலைக்காட்சியிலும், கையடக்க இது காட்சியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான ஒழுக்க சீர்கேடுகள் ஈமானையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மனிதனுடைய அந்த ஆத்மாவையும் பால்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய ஆத்மீக ரீதியான விடயங்களையும் நாங்கள் சீர்படுத்துகின்ற பொழுது நல்லவர்களாக, சிறந்தவர்களாக நாங்கள் ஆகலாம். எனவே நேரம், காலம் அவர்களை கருத்திலே கொண்டு நாங்கள் எஞ்சிருக்கக்கூடிய கடந்த காலத்தை விட இருக்கின்ற காலங்கள், நேரங்கள் ஒவ்வொரு வினாடியையும் பயன்மிக்கதாகவும் பிரயோஜனம் மிக்கதாகவும் நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு, அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் வ அஸாயிம மக்ஃபிரதிக் வன்னஜாத மினன் நார் வ மின் குல்லி பலிய்யா வல் ஃபௌஸ பில் ஜன்னதி வ ரிضوان ஃபீ தாரிஸ் ஸலாம் வ ஜிவாரி நபிக முஹம்மதின் அலைஹி வ ஆலிஹி ஸலாம். அல்லாஹும்ம மா பினா மின் நிஅமத்தின் ஃபமின்க் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி த்தாஹிரீன்.